கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸோ அதோட கண்டினியூவேஷனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஜியாகிரபி பார்த்த மாதிரி என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட் ஏரியால என்விரான்மெண்ட் பேப்பர்ல உள்ள விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஸோ அதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன் இன் இந்தியா. ஸோ நேச்சுரலா மான்சூன் அப்படின்னாலே நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா ஜியாகிரபி இதாவே நினைச்சுக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு கொஸ்டினா வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரலா எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மான்சூன் பேட்டர்ன்ங்கிறது ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த கொஸ்டினுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் மார்க் அதிகமாகவும் வாங்கி தர்றதுக்கு. ஓகே, இதுவும் 10 மார்க்கு கேள்வி தான். அப்போ இதுக்குமான ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு நான் அதையும் ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன். டிஸ்கஸ் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன். ஓகே, மோஸ்ட்லி அதாவது நான் நிறைய ஆன்சரில் பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன் ஒன்று ஒரு விஷயத்தை டெனோட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்கால் வந்து பேட்டர்ன்லாம் மாறுது அப்படிங்கிறது மாதிரி மேஜராக நிறைய ஆன்சரில் இருக்கிறது அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ இதை தாண்டி சில ஃபேக்டர்ஸ் நம்ம கொடுத்தோம், காரணிகளை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆன்சராக இருக்கும் இது. அப்போது ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன் இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று ஃபேக்டர்ஸ், சேஞ்சிங் பேட்டர்ன் இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ஒரு 10 மார்க்குக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்சிங் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, எது மாறுது இங்கே, இதை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துடலாம். அப்போ சேஞ்சிங் பேட்டர்ன் அப்படிங்கிறதுல 2 விஷயம் நடக்குது. ஒன்று ரொம்ப அதிகமாக மழை பெய்யுறது, இன்னொன்று மழையே இல்லாமல் போகிறது. இந்த 2 விஷயம் எக்ஸ்ட்ரீம் இந்த சேஞ்சிங் வந்து நடக்குது. அப்போது இந்த சேஞ்சிங் பேட்டர்னில் சம்டைம் இயர்லியாக வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன் சம்டைம் இருக்குது. ஏர்லி ஸ்டார்ட் ஆஃப் மான்சூன், பருவமழை குறித்த காலத்துக்கு முன்னரே வந்து தொடங்குறது. அப்போது இது ஒரு இது இருக்குது. அண்டு லேட் எண்டிங் கூட இருக்கும். சம்டைம் வந்து செப்டம்பர் தாண்டி அக்டோபர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை வந்து இருந்துடும். லேட்டாக ஸ்டார்ட் ஆகி லேட்டாக முடிகிறது இருக்கும், இல்லை ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகி லேட்டாக முடிகிறதுமே இருக்கும். அப்போது கொஞ்சம் முன்னரே ஸ்டார்ட் ஆகிறது, ரொம்ப பின்னால் முடிகிறது. இந்த 2 விஷயம் இருக்குது. இன்னொன்று வேரியபிலிட்டி, பெரும் மாற்றம் மழை அளவில். இந்த வேரியபிலிட்டி அப்படிங்கிறப்போ மழையுடைய அளவில் மாற்றம் அப்படிங்கிறப்போ ரொம்ப அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல வந்து ரொம்ப கம்மியாக மழை பெஞ்சிருக்கும். 200 சென்டிமீட்டர் மழை பெய்கிற இடத்துல, வருஷத்துக்கு பெய்கிற இடத்துல அந்த வருஷம் 100 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கும். இப்போது ரீசெண்டாக நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமெல்லாம் வந்து மான்சூன் குறைஞ்சப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதை ட்ராட் வறட்சின்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் குறைஞ்சாலே அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த வேரியபிலிட்டி ஒரு மாற்றம், மழை அளவு மாறுறது. அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல கம்மியாக பெய்யறதும் வருது, கம்மியாக பெய்கிற இடத்துல ரொம்ப அதிகமாக பெய்யறதும் சம்டைம் மாறிடுது. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சேஞ்சிங் பேட்டர்னில் இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகே, தென் ஃபேக்டர்ஸ், இதுக்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதை தாண்டி சில விஷயங்களும் நம்ம இதில் பேசணும். அப்போது காரணிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ எல்லாரும் கொடுக்குற பாயிண்ட் என்ன, கிளைமேட் சேஞ்ச் முதல் பாயிண்டாக கூட எடுத்துப்போம். கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், ஜிஹெச் எமிஷன், பசுமை குடில் வாயுக்கள் வெளியிடுறது. ஸோ இதனால் வந்து குளோபல் வார்மிங் நடக்குது. இது குளோபல் வார்மிங் ஆகுறதுனால வந்து கிளைமேட் சேஞ்ச் கான்சிக்வெண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரி, 2வது மனித காரணிகள், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ லேண்ட்ஸ்கேப் யூஸ், லேண்ட் யூஸ் பேட்டர்ன், மனிதன் வந்து நிலத்தை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுல சேஞ்சஸ். இப்போ டிஃபாரஸ்டேஷன் நிறைய பண்ணுறோம், மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதுக்காக காடுகள் அழிக்கிறோம். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் பேட்டர்ன், யூஸ் பேட்டர்னே வந்து நம்ம நிறைய விஷயங்களில் மாற்றுறோம். இப்போ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறப்போ மனித செயல்பாடு, மனிதன் தன் ரிசோர்ஸஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறான், ஆதாரங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது. ஸோ
நிலம் மற்றும் மற்ற ஆதாரங்கள். இதில் யூஸ் பண்ணுறதுல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்போது காடுகளை நம்ம நிறைய அழிக்கிறப்போ, மலைப்பகுதிகளில் வந்து நிறைய மரங்களை வந்து வெட்டுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மான்சூன் கொண்டு வர்ற மாய்ச்சர் கண்டென்ட், ஈரப்பதம் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகாமல் அதிகமான ஒன்று அந்த பக்கம் அப்படியே கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உயரமான மரங்கள் இருக்கிறப்ப தான் வந்து அது தடுத்து அந்த மாய்ச்சரை மேலே அனுப்பி நமக்கு மழையாக கிடைக்கும், மேகமாக மாறி மழையாக கிடைக்கும். இப்போ நிறைய டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ரிக்ஷனே இல்லாமல் மாய்ச்சர் வந்து மழையை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேண்ட் யூஸ் பேட்டர்ன் நம்ம பண்ணுறதுல ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது, ப்ளே பண்ணுது. சரி, அதுக்கடுத்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபேக்டரில் ஒன்று பார்த்தோம்னா இந்த எல்னினோ அண்ட் லானினா, இது வந்து பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணும். அப்போ ஒரு 10 மார்க் கேள்வியில் நம்ம எல்னினோ லானினா வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க முடியாது. அது என்ன பண்ணுது, அதனுடைய பேசிக்கான அடிப்படையான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டோம்னாலே போதும். இப்போ எல்னினோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், இப்போ தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு ஸ்டார்ட் ஆகுறப்போ இந்திய பெருங்கடலில் நமக்கு அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கணும், ஹை ப்ரெஷர் இருக்கணும் இந்திய பெருங்கடலில். அப்போது நமக்கு திபெத் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கணும் இல்லையா. அப்போது திபெத்தில் லோ ப்ரெஷர், இந்தியன் ஓஷனில் இந்திய பெருங்கடலில் ஹை ப்ரெஷர். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு மூவ் ஆகி நமக்கு அது தென்மேற்கு பருவக்காற்றாக கிடைக்குது. இப்போ எல்னினோ மாதிரியான வருடங்களில் என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ இந்திய பெருங்கடல் வந்து சூடு அதிகமாகுது, வெப்பம் அதிகரிக்குது. அப்போது இந்த எல்னினோவுடைய ஃபேக்டரில் என்ன ஆயிடுதுன்னா, இந்திய பெருங்கடலில் நமக்கு சூடு அதிகமாகிறதுனால அங்கேயும் லோ ப்ரெஷர் ஆயிரும், ப்ரெஷர் கம்மியாயிருது ரிலேட்டிவாக. அப்போது நார்த்தில் அங்கேயும் லோ ப்ரெஷர், இங்கேயும் லோ ப்ரெஷர் அப்படிங்கிறப்போ இந்த மான்சூன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகாது. அப்போ இந்த எல்னினோ ரொம்ப பேசிக்காக இதை மட்டும் சொன்னால் போதும், எல்னினோவால் மான்சூன் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இது லானினா அப்படிங்கிறப்போ இது அப்படியே ரிவர்ஸலாக மாறுது. இப்போ லானினா வந்து நமக்கு வடகிழக்கு இது தென்மேற்கு பருவக்காற்றே வர்றப்பவே வந்து எல்னினோக்கு அப்படியே ரிவர்சல் பேட்டர்ன். இது ஹை ப்ரெஷர் இருக்கிறத எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும் இந்தியன் ஓஷனில், அதை இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்திடும், ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ ரொம்ப இன்டென்ஸான ஹை ப்ரெஷராக மாறும். அப்போ இந்த மழையோடைய அளவு வந்து நமக்கு ரொம்ப அதிகரிக்கும், இருக்கிறத விட நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகும். ஸோ மோர் தேன் த நார்மலாக இருக்கும். இங்கே வழக்கமாக இருக்கிறத விட அதிகரித்து காணப்படும் மழையின் அளவு லானினா வர்றப்போ. அப்போ இது ஒரு பெரிய பேட்டர்ன். இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. எல்னினோ லானினாங்கிறது ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு அது சம்மந்தமே கிடையாது. நேச்சுரலாக ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஒன்ஸ், ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்கிற ஒரு சைக்கிளாக தான் நடந்துட்டு இருக்குது. அந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும். நார்மலோட அதிகமாகிறது, ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிற ரெண்டுமே. ஓகே, அப்போ இது ஒரு இது போக நிறைய பேர் மிஸ் பண்ணுற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எல்னினோ வந்து பசிபிக் ஓஷனில் ஆரிஜின் ஆகி நமக்கு இந்தியன் ஓஷனுக்கு வர்ற ஃபேக்டர். அதை நம்ம சிம்பிளாக அந்த 2 பாயிண்ட்ல சொல்லிடுறோம். இன்னொன்று இந்தியன் ஓஷன்லேயே நடக்கிற ஒரு விஷயம், 4ஆவதாக ஒரு பாயிண்டாக கொடுக்கலாம், இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்ட். இது வந்து ரீசெண்ட் பீரியடாக அடிக்கடி நியூஸ் பேப்பர்லேயும் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். இதை டினோட் பண்ணி காமிக்கிறது நல்லது. இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்ட் அப்படிங்கிறது, இந்தியன் ஓஷனில் சிம்பிளாக இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நமக்கு ஜென்ரலாக ஆப்பிரிக்கா பக்கம் வார்மாகவும் ஆஸ்திரேலியா பக்கம் கோல்டாகவும் இருக்கும். இது நார்மலாக இருக்கிறது. இந்த பேட்டர்ன் இப்படியே இருந்தது அப்படின்னா இதை பாசிட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவோம். இதனால நமக்கு மழை வந்து நல்லா கிடைக்கும், சென்ட்ரல் இந்தியன் ஓஷனில் ஹை ப்ரெஷர் நல்லா இருக்கும், மான்சூனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது அப்படியே சம்டைம் எல்னினோ கண்டிஷன்லாம் வர்றப்ப இது ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் கோல்டாகவும் இந்த பக்கம் வார்மாகவும் மாறிடும். சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் வரைக்கும் அந்த வார்ம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அப்போ இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவோம். இதனால வந்து மழை வந்து பாதிக்கும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்டும் ஒரு காரணம். அப்போ எல்னினோ லானினோ மட்டும், ஏன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்னினோ லானினோ கூட குறிப்பிட்ட சான்ஸ் இருக்குது. இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நம்ம டினோட் பண்ணி காமிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேரா போதும், எனஃப். அதுக்கு அடுத்து நம்ம நியூஸ்லலாம் வந்து அடிக்கடி பார்க்குற விஷயம்தான், எல்லா தமிழ் நியூஸ் சேனல் பார்த்தா கூட அதில் சொல்லுவாங்க, அப்பர் ஏர் சர்க்குலேஷன், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷனில் வர்ற சேஞ்சஸாலையும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பர்டிகுலர் ஜெட் ஸ்ட்ரீமுடைய பேட்டர்ன், இதனாலையும் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு மழை பெய்யணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இங்கே ரைஸ் ஆகும், மேலே போய் டைவர்ஜென்ஸ் நடக்கணும், மேலே வந்து பிரியணும், இங்கே மேகம் உருவாகி நமக்கு மழை கிடைக்கும்.
இது ஸோ ஜென்ரலாக மழை பெய்கிற இடங்கள்ல நடக்கிற பேட்டர்ன் இதுதான். இப்போ அப்பர் ஏர் சர்க்குலேஷனில் சேஞ்சஸ் வர்றப்போ என்ன ஆகும்னா, மேலையும் காற்று வந்து விலகி போகுது அப்படிங்கிறப்போ இது நல்ல கீழே இருந்து ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மேலையும் வந்து சர்க்குலேஷன் கொஞ்சம் மாறி மேலேருந்து காற்று இப்படி இறங்க ஆரம்பிக்கிற மாதிரியான சர்க்குலேஷனாக இருக்குது அப்படின்னா கீழே இருந்து ரைஸ் ஆக விடாது. அப்போ மேலே போய் வந்து கண்டென்ஸ் ஆகி மழை நமக்கு கிடைக்காம போகும். அதனால இந்த அப்பர் ஏர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, ஸோ இதனால நமக்கு இதில் சேஞ்சஸ் வர்றதுனால மழைப்பொழிவு வந்து பாதிக்கப்படும். இதனாலேயும் மான்சூனை டிட்டர்மின் பண்ணுறதுல ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ மேலே சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மான்சூனுடைய மழை அந்த பக்கத்தில் இருக்கும். அப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அப்போது இந்த ஒரு 5 காரணிகள் வேலிடாக சும்மா ஜென்ரலாக வந்து கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பாயிண்டோட மட்டும் நிப்பாட்டாமல், குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சால் நடக்குது, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம லேண்டை எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறுது, எல்னினோவாலையும் மாறுது, லானினோவால மாறுது, இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்ட், அப்பர் ஏர் சர்க்குலேஷன், ஒரு 5 காரணி ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு கொடுத்துட்டோன்னா ரொம்ப வேலிடான ஒரு ஆன்சராக இது மாறும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியராக நல்லா இருக்கும். ஓகே சார். ஸோ ஜென்ரலா இந்த கொஸ்டின் எடுக்கும்போது எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா நீங்க இப்போ சொல்றத பார்த்தா இது வந்து நமக்கு வந்து சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் மான்சூன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்சும் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு முடிச்சுட்டு போகாம அதை தாண்டியும் இந்த மெக்கானிசம் ஆஃப் மான்சூனுக்குள்ள போயிட்டு அது ஏன் நடக்குதுங்கிறத சொல்றது வந்து ரொம்ப ஆன்சர் வந்து இன்னும் மெருகேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ. ஓகே.